கணவனுடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் தனது 4 வயது மகனை கொலை செய்து சூட்கேஸில் வைத்து எடுத்துச் சென்ற பிரபல ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் CEO கோவா போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கணவன் மீதான பெண்ணின் வெறிபிடித்த கோபம் மகனின் உயிரை பறிக்க தூண்டியது எப்படி? One of my favorite quotes is by Jeff Hammerbacher, who went on to leave Facebook and found கர்நாடகாவில் செயல்படும் டைமண்ட் புல் AI லேப் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருப்பவர் 39 வயதான சுச்சனா சேத். இவர் 2021ஆம் ஆண்டு AI தொழில்நுட்பத்தில் சிறந்த புத்திசாலித்தனமான பெண்களில் ஒருவர் என்ற விருது பெற்றுள்ளார். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு வெங்கட்ராமன் என்பவருடன் திருமணம் செய்து கொண்டார். நீண்ட வருடங்களாக குழந்தை பேறு இல்லாத இந்த தம்பதிக்கு 2019ஆம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு 2020ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டனர். விவாகரத்திற்கு பின் கணவர் வெங்கட்ராமன் இந்தோனேஷியாவிற்கு சென்று விட்டார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி கோவாவுக்கு தனது மகன் சுச்சனா சேத் சென்றுள்ளார். அங்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள சர்வீஸ் அபார்ட்மெண்ட் ஒன்றில் சுச்சனா சேத் தனது 4 வயது மகனுடன் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியுள்ளார். 2 நாட்களுக்கு பிறகு வேலை நிமித்தமாக தான் பெங்களூரு செல்ல வேண்டும் என்றும் அதற்காக ஒரு வாடகை கார் ஏற்பாடு செய்து தரும்படியும் அபார்ட்மெண்ட் ஊழியர்களிடம் சுச்சனா கேட்டுள்ளார். சர்வீஸ் அபார்ட்மெண்ட் ஊழியர்கள் கால் டாக்ஸியை விட விமானத்தில் சென்றால் வசதியாக இருக்குமே என்று கூறியிருக்கின்றனர். ஆனால் தனக்கு கார் தான் வேண்டும் என சுச்சனா சேத் பிடிவாதமாக கூறவே ஊழியர்கள் அவருக்கு வாடகை கார் ஒன்றை ஏற்பாடு செய்து தந்துள்ளனர். சுச்சனா சேத் பெங்களூரு புறப்பட்டு சென்றதும் ஊழியர்கள் அவர் தங்கியிருந்த அறையை சுத்தம் செய்ய சென்றுள்ளனர். அப்பொழுது ஒரு டவலில் இரத்தக்கரை இருப்பதைக் கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வரும்போது 4 வயது குழந்தையுடன் வந்த அவர் செல்லும்போது தனியாக சென்றது அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து உடனே கலங்குட் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஊழியர்களிடம் விசாரித்த போது சுச்சனா சேத் செல்லும் போது கனமான பேக் ஒன்றை எடுத்துச் சென்றதாக கூறியுள்ளனர். போலீசார் கார் டிரைவரை செல்போனில் அழைத்து சுச்சனா சேத்திடம் உங்கள் மகன் எங்கே என்று விசாரித்துள்ளனர். அதற்கு அவர் தனது மகன் நண்பர் ஒருவருடன் சென்றுள்ளதாக கூறி முகவரி ஒன்றையும் அளித்துள்ளார். அந்த முகவரி போலி என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த டிரைவரை மீண்டும் தொடர்பு கொண்ட கோவா போலீசார் சுச்சனா சேத்திற்கு சந்தேகம் வராத வகையில் கொங்கணி மொழியில் பேசி காரை அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருப்பும்படி தெரிவித்துள்ளனர். அதன்படி டிரைவரும் கர்நாடகாவின் சித்ரதுர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுச்சனாவை அழைத்துச் சென்றுள்ளார். அதற்குள் கோவா போலீசார் சித்ரதுர்கா போலீசாருக்கு தகவல் கொடுக்க சுச்சனா காவல் நிலையம் வந்ததும் அவரை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அவரிடம் விசாரணை செய்து காரில் சோதனை நடத்திய போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. காருக்குள் இருந்த கனமான சுட்கேஸில் சிறுவனின் உடல் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் கொலை குறித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. விவாகரத்து வழக்கில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனது குழந்தையை சந்திக்க தந்தைக்கு உள்ளூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இருப்பினும் பிரிந்த கணவர் தனது மகனை சந்திப்பது சுச்சனாவுக்கு பிடிக்கவில்லை. இதனை தடுக்கவே திட்டம் போட்டு சுச்சனா தனது குழந்தையுடன் கோவாவுக்கு சென்று பின் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பெற்ற தாயே தனது 4 வயது குழந்தையை கொன்று சூட்கேஸில் எடுத்துச் சென்ற சம்பவம் கோவாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.